நம்ம ஷோவோட முதல் செக்மெண்ட்ல சினிமா பத்தின ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதனால தான் இந்த செக்மெண்ட்டுக்கு நாங்க வச்சிருக்கிற பேர் வெல்கம் டு சினிமா பட்டி. என்னையா குறவர்னு கேக்குது. நம்ம எல்லாருமே கால் டாக்ஸியில் போயிருப்போம். அப்படி போகும்போது அந்த டிரைவர்ஸ் எல்லாம் இப்படி வச்சு மேப் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மேப்புக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இருக்குது அப்படிங்கிறத ஆக்டர் ஆரி வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ப்ரொடியூசரோட காசெல்லாம் அழிச்சார். நாங்களாம் வந்து ப்ரொடியூசர் காசை அழிச்சிட்டு ஹீரோவாக இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா முகம் போய் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு படம் ஓட வேண்டியது இருக்குது. கவலைப்படாதீங்க மகேஷ், சிவகார்த்தினுக்கு அப்புறம் கட்டாயம் உங்களுக்கான இடம் காத்துட்டு இருக்கு. நம்பி நீங்கள் ஆடலாம். தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற யங் டேரக்டர்ஸ் எல்லாம் கௌதம் வாசுதேவ் மேனனை பார்த்து, சார் நான் உங்களோட தீவிர ரசிகர் சார், உங்களை மாதிரி படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கௌதமே ஒரு யங் டேரக்டரை பார்த்து நான் அவரோட ஃபேனுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஒரு 16th அன்னைக்கு, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட் மந்த், பட் ஒரு 4-5 months முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ஐ லவ் யுவர் ஒர்க் சார், ஐம் யுவர் ஃபேன் அப்படின்னு சொன்னார். நான் இந்த படம் பார்த்துட்டு அவருடைய ஃபேனாக மாறிட்டேன். இப்போ எல்லா நடிகர்களுமே அவங்களோட சம்பளத்தை வந்து உயர்த்தி வாங்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காரு. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம எம்டியும் நமக்கு சம்பளத்தை ஏற்றி இருந்தால் பரவாயில்ல. சப்துக்கு போகணுன்னா கூட வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம். அது ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வந்து டைரக்டர் என்ன சொன்னார், பேசின சம்பளத்தை விட ஜாஸ்தி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நடிகர் சங்கத்தில் அவர் இருக்கணுங்கிறது அவசியமே இல்லைங்க. ஆனால் நடிகர் சங்கம் இருக்கணுங்கிறதே அவசியமே இல்லை. அட சங்கமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவர் நடிகர் சங்கத்தில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. சாதாரணமாக பேசும் சக்தி சிதம்பரம் இவர் மிகப்பெரிய குதிரையாக எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த கேப்புன்னு சொன்னாரு, அந்த கேப்பு இனிமே வராது. அவர் எப்பவும் வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். போன வாரம் சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஹாட்டாக ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு இந்த செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்குவோம். என்னம்மா அந்த சத்தம், பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேம்மா. போன வாரம் சோஷியல் மீடியாவில் நிறையா விஷயங்கள் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யுஎனில் போய் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்குற மாதிரி ஐஸ்வர்யா தனுஷ் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் ஒன்று ஆடினாங்க. பரதநாட்டியம் டான்ஸ்னு சொல்லிட்டேன்னா சாரி ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா, என்ன ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாண்டப் காமெடியான்னு வந்து கீழெல்லாம் கமெண்ட் போடக்கூடாது. பல பரதநாட்டிய கலைஞர்களெல்லாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆச்சரியமான பல கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த டான்ஸை பார்த்து மெய் சிலிர்த்த நெட்டிசன்ஸ் எல்லாம் அவங்களோட திறமையை வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவே பிரபலப்படுத்தினாங்க. நியாயமாக 16 வருஷம் மக்களுக்காக உண்ணாவிரத போராட்டம்லாம் பண்ணவங்களுக்கு 90% ஓட்டு விழுந்திருக்கணும். ஆனால் 90 ஓட்டு அப்படிங்கிறது வந்து செம்ம ஹைலைட்டான விஷயம் இல்லை. வழக்கமாக சமூக வலைதளங்களில் ஏதோ ஒரு இஷ்யூவோ இல்லை ஏதோ ஒரு பிரபலமோ தான் ட்ரெண்ட் ஆவாங்க. இந்த தடவை பார்த்துட்டிங்கன்னா ஒரு பைக்கு ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யமனோட புது வாகனமே அந்த பைக் தான். பொங்கலுக்கு வந்து கட்டாய விடுமுறை இல்லை அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே நம்மளாம் ஹோலி கொண்டாடுறதை நிறுத்துவோம் அப்படின்னு எஃபியில் வந்து பல பேர் பல ஸ்டேட்டஸ் புரட்சியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்படி புரட்சி பண்ணவங்கெல்லாம் போன வாரத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, மூஞ்சியெல்லாம் கலராக பவுடர் பூசிட்டு வி ஆர் செலிப்ரேட்டிங் ஹோலி அப்படின்னு ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. மாநகரம் அப்படின்னு ஒரு செம்ம மூவி வந்துருந்துச்சு. அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை மாநகரத்தை பற்றி தான் எடுத்திருப்பாங்க. அந்த படம் வந்து இப்போ செம்மையாக சக்ஸஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. யுனானிமஸாக சோஷியல் மீடியாவில் எல்லாத்தோட பாராட்டுகளையும் ஒட்டுமொத்தமாக அள்ளிட்டு போயிடுச்சு இந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா, சென்னை மாநகரத்தில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஒரு பட்ட பகலில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து ஒருத்தரை வந்து வெட்டி கொள்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்கு. சில யூனிவர்சிட்டியில் படித்தா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில யூனிவர்சிட்டியில் படித்தா அவங்க வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்லிடுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மாணவர், அதாவது அவர் வந்து JN யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு கூறப்படுது. ஆனால் அவரோட மரணத்துக்கு பின்னாடி இன்னும் மர்மம் நீடிக்கிறதா கருதப்படுது. ஸோ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா, அமீர் கான் நடித்த டங்கல் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் தான் அதிகமான தொகைக்கு விலை போன ஒரு படமாக. ஆனால் அந்த ரெக்கார்டை இப்போ நம்ம தலைவர் பிரேக் பண்ணதுனால இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் செம்மையாக ட்ரெண்ட் ஆச்சு.
சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் எங்கள் தலை தான்டா அப்படின்னு தலை ரசிகர்கள் எல்லாம் செம்மையாக சமூக வலைதளங்களில் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோட கபாலிக்கு அடுத்தபடியான இடத்துல விவேகம் படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து அதிகமான தொகைக்கு வாங்கப்பட்ட ஒரு படமாக பார்க்குறாங்க. ஸோ அதனால இந்த விஷயத்தை தலை ரசிகர்கள்லாம் சமூக வலைதளங்களில் செம்மையாக கொண்டாடுறாங்க. வருஷத்தில் படங்களெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த விருது வழங்கும் விழாக்கள் எல்லாம் ரொம்பவே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் எடிசன் அவார்ட்ஸ் வந்து 10வது முறையாக நடந்து முடிஞ்சிச்சு. அதில் வந்து நிறையா பேருக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்பு தான் இந்த வருடத்துக்கான பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சிம்பு ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே குஷியாக இந்த விருதை வந்து அவங்களோட சமூக வலைதளங்களில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏப்பா இளைய தளபதியோட பர்த்டே அப்போ ஜூன் 22, அது இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு, அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இப்போ இருந்தே சமூக வலைதளங்களில் இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இளைய தளபதியோட ரசிகர்கள். ஆமாம், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 100 days to நம்ம இளைய தளபதி விஜய் பர்த்டே அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்குங்களேன். எப்பா என்ன சின்சியர். இந்த செக்மெண்ட்ல நம்ம சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரத்தை தெரிஞ்சுக்க போறோம். இந்த செக்மெண்டோட நேம் ஹாலிவுட் கஜானா. மாநகரம் படத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, கிரிட்டிக்ஸ் மத்தியிலையும் சரி நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் தன்னோட முதல் வார இறுதியில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 16,57,000. மாநகரம் படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சதோ அதே அளவுக்கு கான்ட்ரவர்சியை உருவாக்கின படம் வந்து மொட்டை சிவா கெட்ட சிவா. அது என்ன கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1,61,00,000. அறிவழகனோட செம்ம மேக்கிங்கில் அருண் விஜயோட ராக்கிங் பர்ஃபார்மன்ஸில் வெளிவந்த படம் தான் குற்றம் 23. இந்த படம் வந்து 2 வாரம் ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1,46,00,000. ஐஸ்வர்யா தனுஷ் வந்து தீவிர சிம்பு ரசிகர். ஆமாம், அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? அவர் தானே பாடியிருக்காரு வல்லவன் படத்தில், போட்டு ஆட்டம் போடு நம்ம கேட்க எவனும் இல்லை அப்படின்னு. எவனுமே இல்லைங்கிற தைரியத்தில் தானே அவங்க ஆட்டம் போட்டாங்க. ஸோ அந்த நடனம் தான் இந்த வாரத்தோட எபிசோடுக்கான மொமெண்ட் ஆஃப் த வீக். இந்த வாரத்தோட எபிசோட பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த வார காக்டெயிலில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.